அடுத்த மாதம் நடைபெறவுள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையிலான மும்முனை போட்டி என்று கூறப்பட்டாலும் இன்னும் பல சிறிய கட்சிகள் தங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து களத்தில் குதிக்க முடிவு செய்திருக்கின்றன. ஏற்கனவே ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஊழல் குற்றச்சாட்டுகளால் இந்த சட்டப்பேரவை தேர்தல் ஆம் ஆத்மி கட்சிக்கு கடுமையான சவாலாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் இந்த சிறிய கட்சிகள் பிரிக்கப் போகும் வாக்குகள் எந்த கட்சிக்கு சாதகமாக மாறும் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் தேசிய கட்சியான மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த முறையும் 70 இடங்களிலும் போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. 1993 ஆண்டில் இருந்து 4 முறை டெல்லியில் களமிறங்கியிருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி கடந்த 2008 ஆண்டு மட்டும் பாதல்பூர், கோகல்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு 14 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை பெற்றது. 2015 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சியால் எந்த இடத்திலும் வெல்ல முடியவில்லை என்றாலும் 17 இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வாக்கு வித்தியாசத்தை விட பகுஜன் சமாஜ் வேட்பாளர்களின் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் 2020 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் வெறும் 0.71 சுருங்கி போனது. இதனால் இந்த முறை இஸ்லாமியர்கள், பூர்வாஞ்சல் சமூகத்தினர், ஓபிசிக்கள் மற்றும் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் வடகிழக்கு டெல்லியை பகுஜன் சமாஜ் குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி வடகிழக்கில் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் வென்ற கோகல்பூர் உள்ளிட்ட 10 சட்டப்பேரவை தொகுதிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அசாதுதீன் ஓவைசியின் கட்சியும் இதே வடகிழக்கு டெல்லியை குறிவைத்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதலாக களமிறங்க திட்டமிட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் 30 விழுக்காட்டிற்கு மேல் வசிக்கும் தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற அந்த கட்சி முடிவு செய்திருக்கிறது. டெல்லி வடகிழக்கு மக்களவை தொகுதிக்குட்பட்ட சீமாபுரி, சீலம்பூர், பாபர்பூர், முஸ்தபாபாத் மட்டுமல்லாமல் ஓக்லா, சாந்தி சவுக், மட்டியா மஹால் உட்பட 12 இடங்களில் அந்த கட்சி களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையில் பிரிந்திருக்கிறது. இதில் 2013 வரை காங்கிரசுக்கு ஆதரவு அளித்து வந்த டெல்லி இஸ்லாமியர்கள் பின்னர் ஆம் ஆத்மி பக்கம் திரும்பிவிட்டனர். ஆனால் குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் டெல்லியில் வெடித்த வன்முறையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ்லாமியர்களுக்கு உதவாதது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் சாய்ந்துவிட்டன. அதுவும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி பலத்த அடி வாங்கியது. இதனால் அதிருப்தியில் இருக்கும் இஸ்லாமியர்களை காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளின் பக்கம் இருந்து தங்கள் பக்கம் திருப்பும் ஆர்வத்தோடு களமிறங்கி இருக்கிறது அசாதுதீன் ஓவைசியின் கட்சி. ஆனால் அவர் ஓட்டுக்களை பிரித்து பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாக வழக்கமாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு டெல்லி தேர்தலிலும் எழுந்திருக்கிறது. இவர்களோடு சேர்ந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் டெல்லியில் களமிறங்க முடிவு செய்திருக்கிறது. பீகாரில் இருந்து டெல்லிக்கு குடிபெயர்ந்த மக்கள் பூர்வஞ்சாலி என அழைக்கப்படுகின்றனர். டெல்லியில் 25 விழுக்காடு வரை வசிக்கும் இந்த புலம்பெயர் பீகாரிகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு டெல்லியில் 41 விழுக்காடு இருக்கின்றனர். 30 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக பூர்வாஞ்சலிகள் இருப்பதால் ஐக்கிய ஜனதா தளம் டெல்லியை குறிவைத்திருக்கிறது. 1993 ஆண்டு 4 தொகுதிகளில் வென்ற ஜனதா தள் 12 விழுக்காடு வரை வாக்கு சதவீதம் பெற்றது. ஆனால் அதன் பிறகு இந்த வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த முறை பூர்வாஞ்சல் சமூகத்தை குறிவைத்துத்தான் பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தை நகர்த்தி வருகின்றன. இதனால் பீகாரில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் டெல்லியிலும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பாலம், பாதல்பூர், சங்கம் விகார், புராரி ஆகிய தொகுதிகளை அந்த கட்சி டிமாண்ட் செய்து வருகிறது. ஆனால் பாஜக டெல்லியிலும் ஐக்கிய ஜனதா தளத்துடனான கூட்டணியை தொடருமா அல்லது காங்கிரஸ், ஆம் ஆத்மி போல தனித்து களமிறங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.